வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஆங்கிலத்தில் மிகவும் என்ற சொல்லுக்கு பதிலாக என்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான முதல் வார்த்தை வெரி டிஃபரெண்ட். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் மிகவும் வித்தியாசமான. எல்லா இடத்துலையும் காமனாக கேட்குற வேர்டு தான் வெரி டிஃப்ரெண்ட். பட் அதுக்கு பதிலாக என்ன வேர்டை இங்கிலீஷில் யூஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். டிஸ்பரேட். என்னோட சேர்ந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுங்கள். டிஸ்பரேட். நாம் இப்போ ஒரு சென்டென்ஸை பார்க்கலாம். The culture of the tribes is very different and wild. இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் பழங்குடி மக்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமும் வினோதமுமானது அப்படின்றது தான். இப்போ வெரி டிஃப்ரெண்ட்டுக்கு பதிலாக நம்ம கற்றுக்கிட்ட புது வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை என் கூட ரீட் பண்ணுங்கள். The culture of the tribes is disparate and wild. இப்போ அடுத்த வார்த்தைக்கு போகலாம். Very poor. இந்த வார்த்தைக்கான மீனிங் மிகவும் ஏழை. வெரி புவருக்கு பதிலாக என்ன வேர்டை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். டெஸ்டிடியூட். என் கூட சேர்ந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுங்கள். டெஸ்டிடியூட். இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். This family has become very poor because of unemployment. இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் வேலையின்மையினால் இந்த குடும்பம் ரொம்ப ஏழை ஆயிட்டாங்கன்றது தான். வெரி புவர் என்ற இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த புது வார்த்தையை யூஸ் பண்ணி என் கூட இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். This family has become destitute because of unemployment. இப்போ அடுத்த வார்த்தைக்கு போகலாம். வெரி ரிச். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் மிகவும் செல்வந்தர். வெரி ரிச்சுக்கு பதிலாக இங்கிலீஷில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்த்தி. என் கூட சேர்ந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுங்கள். வெல்த்தி. இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். He wants to marry a very rich girl. இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் அவன் ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். இப்போ வெல்த்தி வச்சு இதே சென்டென்ஸை ரீட் பண்ணலாம். He wants to marry a wealthy girl. அடுத்த வார்த்தை வெரி ஷுவர். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் மிகவும் உறுதியாக. வெரி ஷுவருக்கு பதிலாக இங்கிலீஷில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். சர்டன். என் கூட சேர்த்து ப்ரனவுன்ஸ் பண்ணுங்கள். சர்டன். இப்போ ஒரு சென்டென்ஸை பார்க்கலாம். I am very sure that India will win this match. இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் நான் உறுதியாக சொல்கிறேன், இந்தியா தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணும். இப்போ இதே சென்டென்ஸை நான் சொல்லிக் கொடுத்த புது வார்த்தையை யூஸ் பண்ணி என் கூட சேர்ந்து படிங்க. I am certain that India will win this match. உங்களுக்கான அடுத்த வார்த்தை வெரி ஓப்பன். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் மிகவும் வெளிப்படையாக. வெரி ஓப்பனுக்கு பதிலாக இங்கிலீஷில் என்ன வேர்டு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். டிரான்ஸ்பெரண்ட். என் கூட சேர்ந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுங்கள். டிரான்ஸ்பெரண்ட். இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். He was very open to me and told me his complete story. இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் அவன் என்னை நம்பினா என்கிட்ட வெளிப்படையாக அவனோட மொத்த கதையும் சொன்னான். இப்போ வெரி ஓப்பனுக்கு பதிலாக நான் சொல்லிக் கொடுத்த புது வார்த்தை யூஸ் பண்ணி என் கூட இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். He was transparent to me and told me his complete story. அடுத்த வார்த்தை வெரி பெயின்ஃபுல். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் மிகவும் சோகமான. வெரி பெயின்ஃபுல்லுக்கு பதிலாக இங்கிலீஷில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸ்க்ரூஷியேட்டிங். இது கொஞ்சம் கடினமான வார்த்தை. என் கூட சேர்ந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ்க்ரூஷியேட்டிங். இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். My dad passed away last year. It was a very painful moment of my life. இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் போன வருஷம் என் தந்தை காலமாயிட்டாரு, அதான் என் வாழ்க்கையில் மிகவும் சோகமான தருணம் அப்படின்றது தான். இப்போ வெரி பெயின்ஃபுல்ன்ற இடத்துல நான் சொல்லிக் கொடுத்த புது வார்த்தையை யூஸ் பண்ணி என் கூட சேர்ந்து இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். My dad passed away last year. It was an excruciating moment of my life. உங்களுக்கான அடுத்த வார்த்தை வெரி ஷை. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் மிகவும் வெட்கப்படுபவர். வெரி ஷைக்கு பதிலாக இங்கிலீஷில் வேறு என்ன வேர்ட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். டிமிட். என் கூட சேர்ந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுங்கள். டிமிட். இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். My sister is a very shy person. She doesn't participate in any extracurricular activities. இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்னுடைய சகோதரி ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவர்,
எந்த விதமான கூடுதல் நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்க மாட்டார் அப்படின்றது தான். இப்போ இதே சென்டென்ஸை நான் சொல்லிக் கொடுத்த புது வார்த்தையோட என் கூட ரீட் பண்ணுங்கள். மை சிஸ்டர் இஸ் a timid person. She doesn't participate in any extracurricular activities. உங்களுக்கான அடுத்த வார்த்தை very scared. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் மிகவும் பயமாக. வெரி ஸ்கேடுக்கு பதிலாக இங்கிலீஷில் என்ன வேர்டை யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். petrified. என் கூட சேர்ந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுங்கள். petrified. petrified. இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். I'm very scared of snakes. இப்போது இதே சென்டென்ஸை நான் சொல்லிக் கொடுத்த புது வார்த்தையை வச்சு என் கூட ரீட் பண்ணுங்கள். I am petrified of snakes. எனக்கு பாம்பை பார்த்தா ரொம்ப பயம். இதோட இந்த வீடியோ தொகுப்பு முடிவடைகிறது. இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. படிப்படியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள்.